வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய மர்மம். முத்திரையிடப்பட்ட ஒரு கல்லறைக்குள்ள என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் இறந்துட்டாரு. சரி, அவர் உண்மையிலே இறந்துட்டாருன்னு எப்படி உறுதியா சொல்றது? நாம பேசப் போற இந்த விஷயம் சாதாரணமான ஒரு மனிதரை பத்தி இல்ல. இவர் நாசரேத்து இயேசு. இவரோட எதிரிகளுக்கு ஒரு முக்கியமான கவலை இருந்துச்சு. அதாவது, இவர் செத்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இவர் திரும்பி வந்துடவே கூடாது. சரி, அங்க என்னதான் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த இடத்த பத்தி புரிஞ்சுக்கணும். அதாவது, அந்த கல்லறை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். அது எருசலேமுக்கு வெளிய ஒரு பெரிய சுண்ணாம்பு பாறையில கொடைஞ்சு செஞ்ச ஒரு கல்லறை. அதுவும் இரவலா வாங்கப்பட்ட ஒரு கல்லறை. அந்த கல்லறையோட வாசல மூடுறதுக்கு ஒரு பெரிய வட்ட வடிவ கல்ல பயன்படுத்தினாங்க. அதோட எடை எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 1 to 2 டன். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு. இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். அந்த கல்லறையில இருந்த யாருமே சத்தமில்லாம தப்பிச்சு போக முடியாது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கல்ல ஒரு சரிவான பாதையில அமைச்சிருந்தாங்க. அதனால கல்லறைய மூடுறதுக்கு அந்த கல்ல சும்மா கீழ் நோக்கி உருட்டி விட்டா போதும். ரொம்ப சுலபம். ஆனா அதை திறக்கணும்னா அந்த 2 டன் கல்ல மேல் நோக்கி உருட்டணும். அதுவும் பல பேர் சேர்ந்து செஞ்சா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த மதத்தலைவர்களுக்கு அந்த பெரிய கல் மட்டும் போதுமான பாதுகாப்பா தெரியல. அவங்களுக்குள்ள வேறொரு பயம் இருந்துச்சு. இயேசு உயிரோடு இருந்தப்போ சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் அவங்கள பயமுறுத்திட்டே இருந்துச்சு. அவங்க நேரா ரோமானினர் பிலாத்து கிட்ட போறாங்க. போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, அந்த ஏமாத்துக்காரன் உயிரோட இருந்தப்ப 3 நாளைக்கு அப்புறம் நான் உயிர் தெழுவேன்னு சொன்னது எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனால அவனோட சீடர்கள் ராத்திரியோட ராத்திரியா வந்து உடலை திருடிட்டு போய் அவன் உயிரோட வந்துட்டான்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்கன்னு அவங்க பயத்தை சொன்னாங்க. சரி, இந்த 3 நாள் கணக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாத்தீங்கன்னா, யூதர்களோட பாரம்பரியப்படி ஒருத்தர் இறந்துட்டா அவரோட ஆன்மா 3 நாளைக்கு உடம்புக்கு பக்கத்திலே சுத்திட்டு இருக்கும்னு நம்பிக்கை. அதனால 3 நாளைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் நடந்தா, இல்ல அவர் சாகவே இல்ல, சும்மா மயக்கத்துல தான் இருந்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது பாத்தீங்களா? அதுக்காக தான் இந்த 3 நாள் இவ்ளோ முக்கியம். அப்போ பாருங்க, இங்க 2 தரப்புக்கும் பயம் இருக்கு. ஆனா காரணம் வேற வேற. மதத் தலைவர்களுக்கு உயிர்த்தெழுதல்னு ஒரு பேச்சு வந்தா தங்களோட அதிகாரம் போய்டோன்னு பயம். ஆளுநர் பிலாத்துக்கோ ஏற்கனவே பஸ்கா பண்டிகைனால பதட்டமா இருக்கிற இந்த நேரத்துல இன்னொரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயம். சோ 2 பேருமே அந்த கல்லறை திறக்கப்படாம இருக்கணும்னு உறுதியா இருந்தாங்க. பிலாத்து அவங்க கேட்டதுக்கு சரி சொல்லிட்டாரு. உடனே அவங்க ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டாங்க. ஒன்ன விட ஒன்னு ரொம்ப பலமானது. முதல் அடுக்கு அந்த பிரம்மாண்டமான கல். 2வது ரோம பேரரசோட அதிகாரப்பூர்வ முத்திரை. 3வதா எல்லாத்தையும் விட முக்கியமா ஆயுதமேந்தின ரோம படை வீரர்கள். இந்த ரோம முத்திரைங்கிறது சும்மா இல்ல. அது எப்படி வேலை செய்யும்னா, அந்த பெரிய கல்லு மேல ஒரு கயிறை கட்டி அது மேல களிமண்ணையோ இல்ல மெழுகையோ வச்சு அதுல ரோம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ முத்திரைய பதிப்பாங்க. இதை யாராவது உடைக்க நினைச்சா அது ரோம் சாம்ராஜ்யத்தையே எதிர்க்கிறதுக்கு சமம். தண்டனை என்ன தெரியுமா? நேரடி மரண தண்டனை. அவ்வளவுதான். சரி, இப்போ நாம கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அடக்கம் செஞ்சாச்சு, ஆனா உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கல. இதுக்கு நடுவுல ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள் அமைதியான நாள். கல்லறைக்கு வெளிய காவலர்கள், உள்ளே நிசப்தம். உலகமே அடுத்து என்ன நடக்க போகுமோன்னு காத்துட்டு இருந்துச்சு. இந்த நாளதான் புனித சனிக்கிழமைன்னு சொல்றோம். இதுக்கு பெரிய ஓய்வு நாள், ஒழியின் சனிக்கிழமைன்னு பல பேர் இருக்கு. பேர்தான் பலமே தவிர அந்த நாளோட உணர்வு ஒண்ணுதான். இயேசுவோட உடல் கல்லறைக்குள்ள இருக்கு. இது ஒரு அமைதியான நாள் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது ஒருவிதமான எதிர்பார்ப்பு நிறைஞ்ச நாள். அடுத்து என்ன நடக்கும்னே எல்லோரும் காத்துட்டு இருந்த ஒரு நாள். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டதை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இங்க வருது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அடக்கம் நடந்துச்சா? இத வரலாற்று ரீதியா நம்மளால எவ்ளோ தூரம் நம்ப முடியும்? இந்த கேள்விதான் ஒரு பெரிய விவாதத்துக்கே ஆரம்ப புள்ளியா இருக்கு. இந்த விவாதத்துல முக்கியமா 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒரு பக்கம் நற்செய்தி புத்தகங்கள் சொல்ற மாதிரி அரிமத்தியா யோசேப்பு தனக்கு சொந்தமான புது கல்லறையில இயேசுவுக்கு ஒரு மரியாதையான அடக்கத்தை கொடுத்தாருங்கிறது. இன்னொரு பக்கம் சில நவீன கால ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நடக்கல, இயேசுவோட உடலை சிலுவையிலேயே விட்டுட்டாங்க, இல்லனா குற்றவாளிகளை புதைக்கிற ஒரு பொதுவான குழியில தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த விவாதத்தை ஆராயும்போது நமக்கு கிடைக்கிற மிக மிக பழமையான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எது தெரியுமா? அது அப்போஸ்தலன் பவுல் எழுதின ஒரு கடிதத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதி.
வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வரிகள் இயேசு இறந்த சில மாதங்கள்லயே புழக்கத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப தெளிவா அவர் அடக்கம் செய்யப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்னு இருக்கு. நூற்றுக்கணக்கான வருஷமா இந்த விவாதம் வெறும் புத்தகங்களையும் எழுத்துக்களையும் வச்சுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா 1968ல ஒரு விஷயம் நடந்துச்சு. தொல்லியல் துறை மூலமா ஒரு ஆதாரம் கிடைச்சது. அது ஒரு பௌதீக ஆதாரம். அது இந்த விவாதத்தோட போக்கையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு. அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க? எருசலேம் பக்கத்துல எகோஹன்னான்னு பேருள்ள ஒருத்தரோட எலும்புக்கூடு கிடைச்சது. இவர் 1 நூற்றாண்டுல வாழ்ந்தவர். முதல் விஷயம், அவரோட கடுக்கால் எலும்புல ஒரு பெரிய ஆணி அப்படியே இருந்துச்சு. இது அவர் சிலுவையில அறையப்பட்டதை உறுதி செஞ்சது. 2வது, ரொம்ப முக்கியமான விஷயம், அவரை ஒரு பொதுவான குழியில தூக்கி போடல. அவருக்கு ஒரு முறையான குடும்ப கல்லறையில தனிப்பட்ட அடக்கம் செஞ்சிருந்தாங்க. இது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நிரூபிச்சது. ரோமர்கள் ஆட்சியில சிலுவையில அறையப்பட்ட ஒருத்தருக்கு மரியாதையான அடக்கம் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த யெகோகனான் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் பல வரலாற்று ஆய்வாளர்களும் தொல்பொருள் நிபுணர்களும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது, இயேசுவோட அடக்கத்தை பத்தி நற்செய்தி புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் தொல்பொருள் சான்றுகளோடையும் யூத சட்டங்களோடையும் ஒத்துப்போகுது. அதனால அது வரலாற்று ரீதியா நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த முழு சம்பவத்தோட உச்சகட்டமான ஒரு முரண்பாடு. அதாவது, ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக செஞ்ச ஏற்பாடுகளே அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு எப்படி ஆதாரமா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான முரண்பாடுன்னா, அந்த அதிகாரிகள் உயிர்த்தெழுதல் கதைய ஆரம்பத்திலேயே முடிக்கணும்னு நினைச்சு செஞ்ச ஒவ்வொரு பாதுகாப்பும் கடைசியில அந்த உயிர்த்தெழுதல் உண்மையிலே நடந்திருக்கலாம்னு சொல்றதுக்கான மிக பலமான ஆதாரமா மாறிடுச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த 2 டன் கல் என்ன சொல்லுது? உள்ள இருக்கிறவரு மயக்கத்துல இல்ல, உண்மையிலேயே இறந்துட்டாரு, அவரால எந்திரிச்சு அந்த கல்ல தள்ள முடியாதுன்னு சொல்லுது. சரி, அந்த காவலாளிகளும் ரோமமுத்திரையும் என்ன சொல்லுது? சீடர்கள் உடலை திருடிட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல, அவங்க தப்பான கல்லறைக்கும் போகல, ஏன்னா சரியான கல்லறை எதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதுக்கு முத்திரையும் காவலும் இருந்துச்சுன்னு சொல்லுது. உண்மைய சொல்லணும்னா, இயேசுவோட எதிரிகளே கல்லறை காலியா இருந்துச்சுங்கிறத அவங்களுக்கே தெரியாம ஒத்துக்கிட்டாங்க. எப்படின்னா, அவங்க கிளப்பி விட்ட முதல் வதந்தியே அதுக்கு சாட்சி. காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து சீடர்கள் தான் உடலை திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய் சொல்ல சொன்னாங்கன்னு மத்திய புத்தகத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, கல்லறைக்குள்ள உடல் இருந்திருந்தா இப்படி ஒரு கதையை அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. கல்லறை காலியா இருந்ததுனால தானே இப்படி ஒரு கதையை உருவாக்க வேண்டியதா போச்சு. கடைசியா இயேசுவோட கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் அந்த கல்லறைய பூட்டி முத்திர வச்சாங்க. ஆனா அந்த முற்றுப்புள்ளி உலக வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. அந்த கேள்வி இதுதான்: மனுஷனோட சக்தி ஒரு தெய்வீக திட்டத்தை எதிர்க்க முயற்சி செஞ்சா கடைசியில என்ன நடக்கும்?